நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு சபையில தேவ நீதியானது பெருகணுங்கிறதையும் சுய நீதியானது குறையணுங்கிறதையும் குறித்து விவரிக்கக்கூடிய ஒரு வசனத்தையே பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி யோவான் 3வது அதிகாரம் வசனம் 30. ஜான் சாப்டர் 3 verse 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த வார்த்தைகளை யோவான் ஸ்நானன் சொல்றாரு. கிறிஸ்துவுக்கென்று வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவருக்கு முன்பாக வனாந்தரத்துல அழைக்கிற ஒரு சத்தமாக தான் யோவான் ஸ்நானன் இருக்கிறாரு. அவர் எல்லோரையும் மனம் திரும்பும்படி அழைத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த வார்த்தைகளை அவர் சொன்னதுடைய பின்னணியிலிருந்து பார்த்தோம்னா இது இன்னும் தெளிவாக புரியும். இந்த அதிகாரத்துல 26வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் வந்து அவரிடத்துல, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க. அவருக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தீங்க, அவரை பத்தி நீங்க சாட்சியம் கொடுத்தீங்க, அவர் இப்போ மற்றவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு சொல்லும் போது அவருடைய சீஷர்களுக்கு பிரதியுத்தரமாக யோவான் ஸ்நானன் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன்கிறதுக்கு நீங்களே சாட்சிகள்னு. அது மாத்திரம் இல்ல, முக்கியமா 29வது வசனத்துல மனவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. இந்த வார்த்தைகள் மூலமா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. மனவாட்டியை உடையவனே மணவாளன். மனவாட்டியாகிய சபையை உடையவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மணவாளனா இருக்காரு. அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவங்க எல்லாருமே மணவாளனுடைய தோழனாக தான் இருக்காங்க. அந்த மணவாளனுடைய தோழன் மணவாளன் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. அப்படி செய்யும் போது அதுவே அவங்களுக்கு நிறைவும் சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்குங்கிறத சொல்லிட்டு தான் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு சொல்றாரு. அந்தபடியாக யோவான் ஸ்நானன் சொல்லிய வகையில தான் சபையானது செயல்படணும். சபையில தேவனுடைய நியதியை பெருகிறதாக இருக்கணும், சுயநீதியானது குறைகிறதாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் பூர்ணமாக இருக்கிறாரு. அவர் மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு இல்லையா, நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்க வந்திருக்கிறேன்னு நினைக்க வேணாம், அதை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்தபடியாக அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்காரு. நியாயப்பிரமாணம் என்ன காண்பிக்குது? சுயநீதியை காண்பிக்குது. அந்தபடியாக சுயநீதியின் மூலமாக பாவத்திலிருந்து யாராலையும் வெளியே வர முடியல. நம்மால சொந்தமாக இதை செய்ய முடியலன்னு தான் தேவனுடைய நீதி வெளிப்படும்படியாக கிறிஸ்து நமக்காக வராரு. அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து நாம் அவரை விசுவாசிக்கிறது மூலமாக நமக்குள்ளார தேவ நீதியானது காணப்படுகிறது. அந்தபடியாக தேவ நீதி பெருகும் போது சுய நீதியானது குறைய ஆரம்பிக்கும். இதை மைய கருத்தா இந்த வசனமானது காண்பிக்குது. அந்தபடியாக இந்த நாட்கள்ல சபையானது எப்படி செயல்படுகிறது? தேவ நீதியில பெருகிறதாகவும் சுய நீதியில குறைகிறதாகவும் இருக்கா? தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல உறுதியாக இருக்கா? ஏன்னா விசுவாசத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்வதே தேவ நீதின்னு சொல்லிட்டு ரோமர்ல வசனங்களும் நமக்கு காண்பிக்குது. இத ஒரு முக்கிய கருத்தா இந்த வசனம் காண்பிக்குது. இத இன்னொரு விதத்துல பார்க்கும்போது சபையில யோவான் ஸ்நானனை போல மணவாளனின் தோழனாக செயல்படுகிறவர்களை முற்றிலுமாக பிடித்து கொண்டு அவர்களை கிறிஸ்துவுக்கு மேலாக வைக்க கூடாதுங்கிறதையும் உணர்த்துது. அதாவது யோவான் ஸ்நானன் எப்படி கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தாரோ அந்தபடியாக கிறிஸ்துவுக்குரியவர்களாக நம்மை நடத்தக்கூடிய போதகர்கள், கண்காணிகள், மூப்பர்கள் இவங்க எல்லாவரையும் கிறிஸ்துவுக்கு மேலாக வைத்து பார்க்க கூடாது. ஆண்டவராகிய கிறிஸ்துவே மணவாளன், அவரை மையப்படுத்தி அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்மை அவரிடத்துல கூட்டி சேர்க்கிறவர்களாக தான் இவர்கள் எல்லாருமே செயல்படுறாங்க.
ஆனா இந்த நாட்கள்ல நிறைய பேரு சபையில போதகர்கள், கண்காணிகள் இவங்களை எல்லாரையுமே அதிகப்படியாக வைத்து பார்க்கிற நிலைமையில இருக்காங்க. இந்தபடியாகவும் இருக்கக்கூடாது. மனவாளனும் அவருடைய வார்த்தையுமே நமக்கு மையமாக இருக்க வேணும். மற்றவர்களுக்குரிய கனத்தை நம்ம கொடுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வேத வசனங்களோடு ஆராய்ந்து பார்த்து நாம தேவனை கிட்டி சேர்கிறவர்களாக இருக்கணும். இந்தபடியாக எல்லா விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பெருகுகிறவராக இருக்கணும். அதையே சபையானது முக்கியமா பார்க்கணும். இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம நிதானித்து பார்க்க வேண்டியது, நாம ஒரு தனிப்பட்ட சபையாகவும் கூடி வந்து செயல்படுகிற ஒரு சபையாகவும் இருக்கும்போது நமக்குள்ள கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தின் மூலமாக தேவநீதி பெறுகிறதாகவும் சுயநீதியானது குறைகிறதாகவும் இருக்கணும். அப்படி அவரே நமக்குள்ளார முழுமையாகணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு உணர்த்து வைக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க காண்பித்த இந்த அருமையான வார்த்தைகளின்படி சபையில கிறிஸ்துவானவர் பெருகவும் சுயநீதியானது குறையவும் வேணும் தகப்பனே. ஆம் ராஜா, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் கிறிஸ்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பின்பற்றி எங்கள் சுயநீதியானதை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியில நாங்கள் வளர்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ராஜ்யத்திற்குள்ளார எங்களை பிரவேசிக்க பண்ணுவதற்கே மனவாளனாகிய கிறிஸ்து வந்திருக்கிறார். அவருக்கு உரிய மனவாட்டி சபையாக எல்லா விதத்திலும் நாங்க ஆயத்தப்படணும். அதே போல அவரையே மையப்படுத்துகிறவராக நாங்க காணப்படணும். அவரை விட்டு விலகக்கூடிய வேறு எந்த ஒரு காரியத்திலையும் நாங்க வழிவிலகி போக கூடாதுங்கிறதுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அந்தபடியாய் கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளார பெருகவும் நாங்கள் சிறுகவும் தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க பாராட்ட போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.